பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக வியாதியினால படுத்திருக்கிறீங்களா? உங்களை பார்க்க யாருமே இல்லை என்று கலங்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல அநேக கடன் பிரச்சனைனால நீங்க கண்ணீரோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் கடன் பிரச்சனை இப்படியே முடிந்து போகுமா, நானும் மரித்து போயிடுவனா என்று கலங்கி வேதனையோடு இன்றோடு நீங்க அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். ஆண்டவரிடத்துல நீங்க வாஞ்சியா இருங்க. ஆண்டவர் எனக்கு நிச்சயமா விடுதலை கொடுப்பார், இயேசு எனக்கு பலனை கொடுப்பார், இயேசு என்னை விடுவிப்பார் என்று உங்க செபத்திலும் உங்க வேதத்தை வாசிப்பதிலும் நீங்கள் கருத்தா தேவனிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனிடத்துல வாஞ்சியா இருங்க. மனுஷனிடத்துல நம்ம வாஞ்சியா இருந்தா நம்ம ஒரு வியாதி வரும்போது நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்க. மனுஷனிடத்துல வாஞ்சியா இருந்தோம்னா நம்ம ஒரு கடன் பிரச்சனையில போகும் பொழுது நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க எதுலாம் வாஞ்சியா இருக்கிறீங்க? கர்ப்பத்தின் கனியினால ஒரு வீடை கட்ட வேண்டும், இல்லை ஏதோ என் வாழ்க்கையில நல்லது நடக்குமா இல்லையா என்று எதிர்பார்த்து இந்த திருமணத்திற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல வாஞ்சியா விசுவாசமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுது உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்து உன்னை நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, வாஞ்சியா இருங்க. உங்களுடைய வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனை, இந்த கர்ப்பத்தின் கனி, எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதுக்கெல்லாம் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீங்கள் விடுதலை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற கர்த்தாவே ராஜா. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. கடன் பிரச்சனை மாறட்டும், திருமண காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே அப்பா. வியாதியிலிருந்து சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அழுகையிலிருந்து அப்பா ஒரு சந்தோஷத்தை காணட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கட்டி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே எதிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் எல்லாமே ஆண்டவரே மாண்டு மடியட்டும் ஆண்டவரே அப்பா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகள் இன்றே விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் விடுதலையாக்கி ஆண்டவரை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லாருடைய கண்கள்ல வருகிற எல்லா தண்ணீரும், கண்ணீர்கள், போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்தற்கா நன்றி. ஜெபத்தை கேட்டு நீங்க ஆசீர்வதித்தீங்க என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு மேல நீங்க வாஞ்சியோடு இருங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.